அண்ணா எம்பிட்டுண்ணே? 200 ஆச்சு தம்பி. 200 ஆச்சா? போடுண்ணே, ஒரு 100 போடுண்ணே. 100 ரூபாயில பண்ண முடியாது தம்பி. அண்ணே ஒரு நிமிஷம், உங்களை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே. அப்பா இது சேகரிக்கலப்பா, அவங்க பையன், அவன் கிளாஸ் பட்டு பாரு. தம்பி எனக்கு பையனே கிடையாதுப்பா. பையனே இல்லையா? அவரை மாதிரி தான் இருக்கீங்க. போடலாம், பார்த்து போட்டு விடுங்க. போடலாம். ஆ, அவருக்கு பையன் இல்லைன்னே தெரியும். ஆனா இருந்தாலும் பேசி குறைச்சு வாங்கின நான் பாதி விலைக்கு. நான் ரொம்ப 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 நல்ல அண்ணே எவ்வளோ ஆச்சுண்ணே? தம்பி 200 ரூபா. 200 ரூபாயா? அண்ணே ஒரு 150 ரூபா போட்டுக்கிறீங்களா? 150 ரூபாலாம் கிடையாது தம்பி, 200 ரூபா தான். 200 ரூபா தானா? சரி இந்தாங்கண்ணே கொடுங்க. பரவாயில்ல, அப்படி 50 ரூபா குறைக்கலாட்டினாலும் 150 ரூபா கொடுங்கன்னு கேட்டோமே, அதுவே பெரிய சக்ஸஸ் தான் நம்மளுக்கு. வாங்க. பல்லு இருந்தும் பக்கோடா கிடைக்கலையேண்டா இப்படி. எவ்வளோ ஆச்சு தம்பி? 200 ரூபாப்பா. 200 ரூபாயா? நான் நினச்சிருந்தா அந்த பொருளை 150 ரூபாய்க்கு கேட்டு கொடுங்கனே வாங்கியிருக்கலாம். எதுக்கு நமக்கு அந்த தேவையில்லாத வேலை? அது மட்டும் இல்லாமல் நான்லாம் பேசி வாங்கி நமக்கு பார்கெனிங் பண்ணுற திறமையும் கிடையாது. அதனால தான் சொன்ன ரேட்டை கொடுத்துட்டு வாங்கிட்டு வர வேண்டியதான்.